என்ன சுப்பு, அந்த அன்னதானத்துக்கிட்ட 4 கோடி ரூபாய் ஏமாந்தது பத்தாதுன்னு இந்த நாச்சிமுத்து பையன்கிட்டையும் 4 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டு மேடா. அநியாயம் சாமி. ஏமாளி பயிலுக்கு ஏமாந்தாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. நம்மள மாதிரி ஏமாத்துற வயலும் ஏமாந்தானா அதுல என்ன சாமி நியாயம் இருக்கு? ஏய், நம்ம ஏமாத்துறவனா இருந்தாலும் நம்ம ஏமாத்துறதுல ஒரு ஒழுக்கம், ஒரு நேர்மை இருந்தது. ஏமாத்து வேலையில எவன் கூட்டாளியா வர்றானோ அவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்க நம்ம கரெக்டா கொடுக்கறதுக்கு நம்ம தயாரத்தானே இருந்தோம். ஆனா அவங்க அப்படி இல்லையடா. கூட்டாளியை ஏமாத்தி விட்டு மொத்தமா முழுங்கணும்னு நினைக்கிறாங்க. நம்பி காரியம் ஒப்படைச்சவன் கழுத்தையே அறுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரியில்லடா சுப்பு, இது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றவங்க சத்தியமா சொல்றேன்டா நல்லாவே இருக்க மாட்டாங்க. அந்த ஆண்டு புறா சொல்றேன், நல்லாவே இருக்க மாட்டாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க. சாமி விடுங்க சாமி, வாங்க. இந்த மாதிரி சாவமெல்லாம் நல்லவங்க விட்டாலே பழிக்குமான்னு தெரியல. நம்மள மாதிரி ஆளுகெல்லாம் சாவு விட்டா பழிக்கவா போகுது? விடுங்க சாமி, ஆகிற கதையை பார்ப்போம். சுப்பு, ஆகிற கதை என்னன்னு தாண்டா தெரியல. என்ன பண்றது, எங்க போறது ஒண்ணுமே புரியலடா. ஏன் சாமி, உங்களோட பழைய அருள் வாக்கு தொழில் ஆரம்பிச்சுட்டா என்ன? பெரிய லெவல்ல ஏமாத்துறது நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப சின்ன லெவல்ல ஏமாத்துறத கன்டினியூ பண்ணா என்ன? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அது சரிடா, ஏமாத்துறதுக்கு கைவசம் தொழிலும் திறமையும் இருக்கு. ஆனா இடம் வேணுமே, அதுக்கு எங்க போறது? என் ஆசிரமத்துக்குள்ள நான் இருக்கிற நிலைமைக்கு கால கொண்டே வச்சே அந்த கோபியை நீ வெட்டிடுவான். ஏன் சாமி, பேசாம வேற இடத்த பிடிச்சா என்ன? பிடிக்கலாம், காசு வேணாமா? இடம் எவனும் ஓசிலியா கொடுப்பேன்? அதுக்கு வாடகை, அட்வான்ஸ், இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. அந்த பணத்துக்கு எங்க போறது? சாமி, அதை ஏதாவது ஒரு விதத்துல கரெக்ட் பண்ணிடலாம். எவனாவது ஒரு இழிச்சு வாங்கி வீட்டையா பார்த்து, உன் வீட்டுல முனி குடி இருக்குது, நான் இந்த வீட்டுல குடியேறி அதுக்கு சாந்தி பூஜை பண்ணி அந்த முனியை விரட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுல வாடகை குடியேறுவோம். அதுக்கப்புறம் நம்ம தொழில டெவலப் பண்ணி ஏமாத்துற வேலையை ஆரம்பிச்சிருவோம். நீங்க என்ன சொல்றீங்க? இது விளம்பர வியாபாரம்டா. அருள்வாக்கு சொக்கர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னாருன்னா வானம் வில்லா விளையும், பூமி பொண்ணா விளையும் அப்படின்னு ஆகா ஒவ்வொன்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர் வேணும்டா. அப்படி பேசினாதான் 10 பேர் நம்மள தேடி வருவாங்க. 4 பேர் பேசணும், அவ்வளவுதானே? வாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சாமி. நம்மளே ஒரு 4 பேரை செட் பண்ணி அந்த மாதிரி அப்படி இப்படின்னு பேச வைப்போம். அப்படிதான் நாட்டுல எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஏய், அங்கதான்டா சிக்கலே இருக்கு. நம்ம புகழ 4 பேர் பரப்புனாங்கன்னா நம்ம இடத்த சொல்லித்தானே பரப்புவாங்க. அப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சு போகுமா இல்லையா? தெரிஞ்சு போச்சுன்னா நம்மள குலவெறியோட தேடிக்கிட்டு இருக்க அந்த பிரசாத்தும் கோபியும் தேடி வந்து நம்மள நோண்டி நொங்க எடுத்துட மாட்டாங்க. எள்ளு புண்ணாக்கு ஆசைப்பட்டு செக்குக்குள்ள தலைவிட்ட கதையெல்லாம் ஆயிரும். சரி சாமி, இப்ப என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா. மறுபடியும் கோயில்ல போய் செருதாங்கா பொறுக்கிற நிலைமை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. பகவானே, இப்படி எங்களுக்கு எல்லா பக்கமும் செக்கு வச்சா நாங்க எப்படித்தான் பொழைக்கிறது பகவானே, எப்படித்தான் பொழைக்கிறது? டேய், என்னடா சுப்பு, டேய் நீ ஏன்டா நின்னுட்ட? சுப்பு, சுப்பு, ஏன்டா ஒரு மாதிரி ஆயிட்டியா? சாமி, இது என்னன்னு தெரியுதா? செக்கு வச்சுட்டான்னு சொன்னீங்களே, நாச்சி முத்து கொடுத்த செக்கு. ஐயோ, இது உங்ககிட்டடா இருந்துச்சு. ஐயோ ஐயோ, மறந்து போச்சுடா. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் கலஞ்ச கதையால போச்சு. டேய், 4 லட்சம் ரூபாய்க்கு செக்க நாச்சி முத்து நம்ம கையில கொடுத்துருக்கான். அந்த செக்க கையில வச்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் 1000 கொடு 500 கொடுன்னு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க பாரு. சே, எவ்வளவு முட்டா பயிர்களா இருந்திருக்கோம் நம்ம. ஆமா சாமி, தேதி உடம்பு செக்கு தர்றேன், தப்பா போச்சுன்னா செக்க போட்டு காசு எடுத்துக்குன்னு கொடுத்தான்ல. நமக்கு இருந்த பரபரப்புல அவன் கொடுத்த செக்க மறந்து போச்சு சாமி. இன்னைக்கு இந்த செக்க கொண்டு போய் அக்கௌண்ட்ல போட்டு காசு எடுத்துட வேண்டியதா சாமி. ஏது அக்கௌண்ட்ல போடணுமா? ஆமா சாமி, இது கிராஸ் பண்ண செக் இல்ல. அது இல்லாம இவ்வளவு பெரிய தொகைய நம்ம அக்கௌண்ட்ல போட்டு எடுக்கிறதா நம்மளுக்கு சேஃப். இல்லைனா நீ யாரு, ஏதாவது அடையாளம் காட்டு, அதை கொண்டா இதை கொண்டான்னு பேங்க்ல 1008 கேள்வி கேட்பான் சாமி. எனக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இல்லையடா. அதனால என்ன சாமி, எனக்கு தான் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஏன் அக்கௌண்ட்ல போடுவான்? அவன் தான் எந்த பேருமே எழுதாம அந்த செக் கொடுத்துருக்கான். ஆமா, உனக்கு ஏது அக்கௌண்ட்? நீ அக்கௌண்ட்ல போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு சம்பாரிச்சா? நீயே 50க்கு 100க்கு சிங்கி அடிச்சால் தானே. அட என்ன சாமி நீங்க, என் மாப்பிள்ள தான் இனிமே கவர்மெண்ட் போக்குவரத்துல இருந்து எதுக்கா இருந்தாலும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும்னு கேட்பாங்க. அதனால ஒரு 1000 ரூபாய் போட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணு சொல்லி அவன் கணக்கு வச்சிருக்கிற பேங்க்லயே எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டான்ல. ஆனா அந்த அக்கௌண்ட் இப்படி எல்லாம் எனக்கு உதவுன்னு நினைச்சு கூட பார்க்கல சாமி. சரி சாமி, அந்த செக்கை கொண்டாங்க, என் அக்கௌண்ட்ல போட்டு காசு எடுத்துருவோம்.
உன் அக்கௌண்ட்ல போட போற? ஏன் சாமி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல சுப்பு, நான் நம்புற பயலுக பூராமே காசு எடுத்துட்டு ஓடுற வேலையில இருக்காங்க. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. சரி சாமி, வேணாம் விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல இந்த செக்கை கொடுத்து காசா மாத்திக்கிங்க. எனக்கு என்ன வந்துச்சு? இதுல எனக்கு சேர வேண்டிய 2 லட்சம் ரூபாய் பணத்தை என்கிட்ட கொடுத்து என்ன வெட்டி விட்டுருங்க. நான் பாட்டுக்கு ஏன் வழி பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். டேய் 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 சுப்பு, டேய் கோச்சுக்கிற பத்தியா? நான் சூடுபட்ட போனடா, அதனாலதான் அப்படி பேசிட்டே. மனசுல இதையும் வச்சுக்காதடா. நீயே உன் அக்கௌண்ட்ல போட்டு முதல்ல இதை பணமா மாத்து, அப்புறம் நம்ம 2 பேரும் பணத்தை பிரிச்சுக்கலாம். இல்ல சாமி, எதுக்கு வம்பு? வேணாம் வேணாம், இந்த வம்பே எனக்கு வேணாம், விடுங்க. சுப்பு இந்தடா, என்னடா இப்படி பாதியில் அத்து விட்டு போற? ஏய், இப்படி பாதியில் அத்து விட்டு போனா எனக்கு மட்டுமாடா நட்டம்? உனக்கு நட்டம் தானடா. சரி, தெரியாம சொல்லிட்டேன்னு தான் சொல்றேன்ல. முதல்ல செக்க போட்டு பணமா மாத்துவோம்டா, ப்ளீஸ்டா. உங்களை கெஞ்சி விட்டு பார்க்கறது எனக்கே சங்கடமா தான் இருக்கு. சரி விடுங்க, இதை நம்ம கொண்டு போய் முதல்ல அக்கௌண்ட்ல போட்டு பணத்தை நம்ம கைப்பற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பேசுவோம். சரியா? வாங்க பேங்க் போலாம். போலாம். ஏய், அண்ணன் வந்துட்டார். வணக்கண்ணே. என்னடா நன்மை எதுவும் உண்மையை சொன்னானா? எங்கண்ணே, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான், விஷயத்தை விட மாட்டானே. அடியாளா இருந்தவனாச்சே, அதான் எல்லா அடியும் தாங்குறான். ஏய், அடியாளா இருக்கிறதுக்கு முதல் தகுதியே அடிக்கிறது இல்லடா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறது தான். சரி வா. வணக்கண்ணே. டேய் அண்ணா, அன்பா, உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன்டா. சொல்றானோ, மிச்ச பணம் 1.5 கோடி ரூபா எங்க இருக்குன்னு சொல்லு. என்னண்ணே நீங்க வாங்க நடிக்க சொல்லாதவன் உங்க வாய் வார்த்தைக்கா சொல்ல போறான். ஏய், நட்புன்னு என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? அன்புன்னு என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? அண்ணதாண்டவனும் என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? அடி வாங்கி உண்மையை சொல்லாதவன் என் அன்பு கட்டுப்பட்டு உண்மையை சொல்லுவான்டா. சொல்லணும், மிச்ச காசை எங்கே வச்சிருக்க? நாச்சு முத்து, உனக்கு தான் 2.5 கோடி ரூபா கிடைச்சிச்சுல, அப்புறம் எதுக்குடா அந்த 1.5 கோடி ரூபா பத்தி கேட்க? என்னமோ 1.5 ரூபா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. 1.5 கோடிடா, 1.5 கோடி விட்டுற சொல்லியா? டேய், நான் உழைச்சி அடிச்ச காசுரா, அதை மட்டுமாச்சும் விட்டு கொடுத்துட்றா. பாத்தீங்களாடா, அன்பு மலை புளிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மெல்ல உண்மை வெளியே வர்றது பத்தியா? இவ்வளவு நேரம் 1.5 கோடி என்கிட்ட இல்லைன்னு சொன்னவன் இப்ப இருக்கு, ஆனா அதை எனக்கு விட்டு கொடுத்துன்னு சொல்லி கேட்கறான் பத்தியா? அதான்டா அன்போட மகத்துவம். அண்ணா, என் ஆருயிர் நண்பா, எங்கடா வச்சிருக்க அந்த 1.5 கோடிய? நாச்சு முத்து, எனக்கும் என் குடும்பத்துக்கும் அது மட்டுமா அது மிஞ்சிட்டோண்டா, அதை வெட்டுறா. நீ இந்த 2.5 கோடிய வச்சுக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்டா. என்னடா அண்ணா, எடுத்துக்க ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு அனுமதியெல்லாம் கொடுக்குற? அதை நான் ஏற்கனவே எடுத்துக்கிட்டாச்சு. உன் அனுமதியெல்லாம் வேஸ்ட். 1.5 கோடி ரூபாய் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. இப்ப அதான் மேட்ரு. நான் தான் அதை விட்டுன்னு சொல்றேனே, என் குடும்பத்துக்கு எதுவும் மிஞ்ச வேணாமாடா. இங்க பாரு, உன் குடும்பத்துக்கு நீ மிஞ்சணுமா இல்ல உன் பணம் மிஞ்சணுமான்னு யோசிச்சுக்க. என்னடா மிரட்டுறியா? பின்ன கொஞ்சம் சொல்றியா? இங்க யாரு, என்னைய பத்தி உனக்கு நல்லா தெரியும். என்ன வேணாலும் செய்வேன்டா, உன்னைய கொல்ல கூட தயங்க மாட்டேன். என்ன கொன்னுட்டு நீ மட்டும் நிம்மதியா இருந்துருவியா? ஜெயிலுக்கு போயிட்டு விடா முட்டாள். அதனால தான் சொல்றேன், 2.5 உனக்கு 1.5 எனக்கு. நீயும் சந்தோஷமா இரு, நானும் சந்தோஷமா இருப்பேன். ஏய், உன்னை கொன்னா நான் ஏன்டா ஜெயிலுக்கு போறேன்? அந்த பழியை ஏத்துக்கிறதுக்கு தான் அந்த ஏமாளி பிரசாத் இருக்கான்ல, அவனை ஏமாத்தி நீ பணத்தை கொண்டு போனதுல வெறியேறி போயிருக்கேன். அன்னதானத்தை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பப்ப கத்திய தூக்கி காமிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை நான் கொண்டேன்னு வையே, யாரு நான் கொண்டே நினைக்க மாட்டாங்கடா. நீ ஏமாத்தின ஆத்திரத்துல பிரசாத்த உன்னை கொண்டுட்டா நினைப்பாங்கடா. உன்னைய கொண்டுட்டு பிரசாத்த ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு பணத்தோட நான் சேஃப் ஆயிருவேன். எப்படி? ஒரே கல்லுல 2 மாங்காய். ராஜமுத்து, கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியாடா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னியே அன்பு நான் என்ன, நட்பு நான் என்னன்னு. இதுதான் உன் நட்பாடா? இல்ல நண்பா, நட்பை நான் மதிக்கிறேன், ஆனா நீ தான் மதிக்க மாட்டேங்கிற. மிச்ச காசு எங்கன்னு கேட்டா நட்பை மதிச்சு நீ தான் சொல்ல மாட்டேங்கிறீல. இப்படி பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்ட்டு எனக்கு வருத்தமா இருக்கு நண்பா. ஆனா என்ன செய்ய முடியும், வேற வழி இல்லையே நண்பா. நீ அந்த 1.5 கோடி ரூபாய் எங்க இருக்குன்னு சொல்லிரு, நான் உன்னை விட்டுறேன்.
இல்லைனா வேற வழியில நண்பா. அடுத்த பிறவிலையாச்சும் நம்ம நல்ல நண்பர்களா பிறக்கணும்ட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு பிரசாத்தோட கத்திய வச்சு உன்னைய குத்திட வேண்டியதே. வேணா நாச்சிமுத்து, என்ன ஒண்ணு பண்ணிடாதடா, என்ன விட்டுறா. விட்டுறேன், ஆனா பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. அதை கொடுத்துட்டு நான் என்னடா பண்ணுவேன்? இந்த 4 கோடி ரூபா வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதையே பண்ணு. பிரசாத் மாதிரி இன்னொரு ஏமாளி பைய உனக்கு சிக்காமலா போயிருவேன். அவன் தலைய தடவு. நண்பா, பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அதுலயும் நீ கெட்டிக்காரன்டா, ஈஸியா பொழைச்சுக்கலாம். ஆனா உசுறு பொழைச்சு கிடந்தா தான் அதெல்லாம் செய்ய முடியும். நாச்சிமுத்து, பணம் இருக்கிற இடத்த சொல்லிட்ட, நீ என்னை விட்டுறதில்ல. பணம் கிடைச்சு போச்சுன்னா உன்னையே நண்பா நான் தொந்தரவு பண்றேன். நீ பாட்டுக்கு உன் வழியில போ, நான் என் பாட்டுக்கு என் வழியில போறேன். அந்த பிரசாத் உன்னை தொந்தரவு பண்ணாம நான் பாத்துக்கிறேன். சரி நண்பா, நான் சொல்லிடுறேன். சொல்லு, சொல்றா நண்பா. உன்னை சீக்கிரம் விடுதலை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுறா. என்னை வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்தீங்களே, அதே வீட்டுல தான் வச்சிருக்கேன். அடப்பாவி, இது தெரிஞ்சிருந்தா உன்னைய தூக்குறப்பவே அங்கேயே நல்லா அலசி தேடி இருப்படா. நீ பையில மொத்த பணம் வச்சிருந்தியா? எனக்கு எண்ணி பார்க்க நேரம் இல்லாம போச்சு. மொத்த பணத்தையும் நீ பைக்குள்ள வச்சிருக்க நினைச்சுக்கிட்டு நான் பாட்டு பைய தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, பரவாயில்ல விடு. அந்த வீட்டுல அதை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கன்னு மட்டும் சொல்லு. இல்லைன்னா தேவையெல்லாம் வெட்டியா தேடி இருக்கணும். பாத்தியா, சமையல் கட்டல அந்த பரண மேல தான் வச்சிருக்கேன். தேங்க்ஸ்ரா நண்பா, தேங்க்ஸ்ரா. டேய் வாங்கடா. டேய் அண்ணா, நண்பே சொன்ன மாதிரி அந்த வீட்ல போய் 1.5 கோடி பணத்தை எடுத்து வந்துருங்க. சரிங்கண்ணே. சாவி யாத்த இருக்கு? என்கிட்ட தானே இருக்கு. போ சீக்கிரம் போ. வாடா. ஏய், மேலே போறா. ஏய், மேலே பாத்தீங்களா? மேல இல்லடா. ஏய், என்னடா சொல்ற? எதுவுமே இல்ல, எல்லாமே காலியா தான் இருக்கு. பரண் மேல தான் இருக்குன்னு சொன்னான் அவன். இல்லன்னு சொல்றலடா. சரி வா, வேற இடத்துல பார்க்கலாம். ஏய், நீ உள்ள போய் பாரு. எங்க வச்சிருப்பான்? ஏய், அங்க இருக்கடா. எங்கேயும் இல்லடா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. ஏய், என்னடா சொல்ற? சரி வா, அண்ணன் போய் சொல்லுவோம். டேய் சீக்கிரம் வாடா. அண்ணன் சொன்ன வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டோன்னு அண்ணன் கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல? ஆமா ஆமா அண்ணா, அண்ணா, எங்கே காணோம்? அந்த ரூம்ல பாரு. டேய், என்னடா வீடு திறந்து கிடக்குது, அண்ணனை காணோம்? வீட்டுக்குள்ளேயே இருக்கமனு அப்படியே காலார போயிட்டு வருவோம்னு போயிருக்காரோ என்னவோ. போக மாட்டாரா? அப்படி போறவரா இருந்தா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுன்னு நம்ம கிட்ட கொடுத்தாரே 1.5 கோடி ரூபாய், அது அவரே கொண்டு போய் கொடுத்துருக்க மாட்டாரா என்ன? வெளியில போனா ரிஸ்க் தானே, அதனாலதான் நம்ம கிட்ட கொடுத்து அமைச்சிருக்காரு. சரி, அண்ணனுக்கு போட போடு, அண்ணன் எங்க இருக்காருன்னு கேட்போம். என்னடா ரிங்கு போய் கட் ஆகுது மாப்ள? அப்படின்னா அண்ணன் போன் எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்காரோ என்னமோ. யாரையாவது முக்கியமான ஆளை பார்க்க போயிருக்காரோ என்னமோ, அதான் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? டேய், அண்ணன் சொன்ன மாதிரி அந்த 1.5 கோடி ரூபாய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு. அண்ணனே வந்து கேட்டாதான் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. நம்ம வேலை முடிஞ்சது. வேணும்னா நம்ம மிஸ்டு காலை பார்த்துட்டு கூப்பிட்டோம். வா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வா. சரி. காதலிச்ச நாங்களே காதலுக்கு உதவி பண்ணலனா வேற யாரு உதவி பண்ணுவாங்கன்னு
இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு. காதலுக்கு உதவி பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. காதலுக்கு எதிரானவன் நான் கிடையாது. ஆனா இந்த மாதிரி காரியங்களை இறங்கும் போது ஒருத்தருக்கு இந்த மாதிரி உதவி செய்யறோம்னா அதனால என்னென்ன பாதிப்புகள் வரும், அந்த மாதிரி பாதிப்புகளை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம், இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் இதுல இறங்கணும். இல்லண்ணே, இவங்களுக்கு உதவி செய்ய போறோம்னு நினைக்கும் போதே சில பிரச்சனைகள் வரும்னு யோசிச்சோன்னு. ஆனா இந்த அளவுக்கு மோசமான பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலண்ணே. இதுல நீங்க பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? இவங்க 2 பேரையும் சித்தி சித்தப்பட்ட எந்த விவரமே சொல்லாம அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சீங்கல்ல, அதுதான் பெரிய தப்பு. இப்ப 4 பேர் சேர்ந்து தான் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு விஷயத்த பண்ண போறீங்கன்னா எல்லாருக்கும் அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல. 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சு மத்த 2 பேருக்கு தெரியாம இருந்தா என்ன நடக்கும் பாரு. அவங்களையும் கூப்பிட்டு வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்கன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், யார்கிட்ட என்ன பேசணும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை ஈஸியா சமாளிச்சிருந்திருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம தேவையே இல்லாம சித்தாவை தூக்கி கொண்டு வச்சிருக்காங்கல்ல. இல்லண்ணே, 2 நாள் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு அனுப்பிடலாம்னு நினைச்சோன்னு. அதனாலதான் இத பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்லலண்ணே. இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்னா எல்லாரும் கலவரம் அடைஞ்சிருவீங்கன்னு பயந்தோண்ணே. என்ன காமு பேசுற நீ? எப்ப மூர்த்தி மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள வந்து மிரட்டிட்டு போனாங்களோ அப்ப நீங்க அலர்ட் ஆயிருக்கவனா? யார்கிட்டயும் சொல்லிருக்கணும். சரி, யார்கிட்டயும் சொல்லல, எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அண்ணா, பிரசாத் என்ன பண்ண பிரச்சனையில ஏற்கனவே நீங்க குழம்பி போயிருக்கீங்க. இந்த விஷயத்தெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்து சொல்லணும்னு தானே யோசிச்சோம். இப்ப மூர்த்தி மாப்பிள்ளை எங்க? வெளியூருக்கு ஒரு ஆர்டர் விஷயமா அர்ஜென்ட்டா பேச போயிருக்காரு. வெளியூருக்கா? இப்ப நடக்கிற விஷயங்கள் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுண்ணே. முதல்ல போனை போட்டு சொல்லுமா அவர்கிட்ட. அவர் போன் என்கிட்ட இருக்குண்ணே. அவர் போன் ஹேங் ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. போய் ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை நடந்துருச்சுண்ணே. என்ன காமு இது? இந்த சிக்கலுக்கு என்ன வழியில தெரியலையே. மூர்த்தி மாப்பிள்ள உங்க 2 பேர் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டு வந்து இங்க நிப்பாட்டிட்டு அவர் பாட்டு வியாபாரத்துக்கு போயிட்டாருங்கிற. சம்பந்தமே இல்லாம தேவையில்லாம சித்தப்பாவை தூக்கி கொண்டு அவங்க வச்சிருக்காங்க. முன்ன பின்ன தெரியாத இவங்களுக்கு முன்னாடி நான் நிக்கிறேன். எப்படி சமாளிக்க போறேன், என்ன செய்ய போறோம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாரு? தெரியலண்ணே, ஏதோ புது நம்பரா இருக்கு. ஒருவேளை மூர்த்தி மாப்பிள்ள வெளியூர்ல இருந்து பண்றாரோ? ஏனே, அவர் பண்றதா இருந்தா ஏன் நம்பருக்கு பண்ண போறாரு? சரி, யார் நம்பரா இருந்தா அட்டெண்ட் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, யாருமா நீ? யாருங்க? எனக்கு போன் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்க? நீங்க யாருங்க? இது மூர்த்தியோட நம்பர் தானே? ஆமாங்க, இது மூர்த்தியோட நம்பர் தான். நான் ஒரு வைஃப் தான். நீங்க யாருங்க? ஓ, நீ மயிலோட பொண்ணா? நல்லதா போச்சு போ. டேய், மயிலோட மாப்பிள்ளை கிட்ட பேசலாம்னு போன போட்டா மயிலோட பொண்ணை சிக்கிட்டாடா. எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாரு. ஹலோ, யாருங்க நீங்க? நானாமா? நான் உங்க அப்பா மயில் இருக்காருல்ல, அவரோட சிநேகிதன் ராமநாதபுரம் நாராயணன். எங்க ஊர்ல யார கேட்டாலும் நான் யாருன்னு சொல்லுவாங்கம்மா. ஏன் உன் புருஷன் கூட தெரிஞ்சிருக்குமே? ஏன் என் ஆளுங்க உன் வீட்டுக்கு கூட வந்துருந்தாங்களே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உன் புருஷன் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காளே தங்கவேல்னு ஒரு பயலும் மானங்கிட்டு போய் அவனோட ஓடி வந்தாளே ரேவதின்னு ஒரு பொண்ணும். அவங்க 2 பேரும் தான் எங்களுக்கு வேணும். ஏங்க, அவங்க யாருங்க? அவங்க எல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. என்ன தெரியாதா? என்னப்பா புருஷன் பண்ற காரியம் என்னன்னு பொண்டாட்டிக்கு தெரியாதா? என்ன மயில உன் பொண்ணு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுது. உன் பொண்ணு மாப்பிள்ளை தர அந்த ஓடுகாலிகளை உன் வீட்டுல கொண்டாந்து வச்சதா சொன்னேன். இப்ப தெரியாதுக்குது. உன் மேல உன் பொண்ணுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. என்ன மிரட்டிடவா? ஐயா பாருங்க நாராயணன், நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஓ, பொண்ணையும் மாப்பிள்ளையும் காப்பாத்துறீங்களா? ஒன்ன முதல்ல ஓ பொண்ணு காப்பாத்துறாளே பாப்போம். அம்மா மயில் மகளே, அந்த ஓடுகாலிங்க 2 பேரும் உங்க பாதுகாப்புல இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு எப்படி உங்க பாதுகாப்புல இருக்காங்களோ அதே போல உங்க அப்பா ஏன் பாதுகாப்புல இருக்காரு. அந்த ஓடுகாலிங்க 2 பேரையும் என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சின்னா நான் உங்க அப்பா உங்ககிட்ட ஒப்படைப்பேன். இல்லைன்னா தேவையில்லாம என்ன நீ சீட்டி பார்க்கணும்னு நினைச்சிட்டா உன்னையும் உன் புருஷனையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்க ஒப்பனை தான் நான் தொந்தரவு பண்ணுவேன். இங்க பாருங்க, ரேவதி தங்கவேலு யாரு எங்க இருக்காங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. எங்க அப்பாவை தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. இந்த பாருமா, நீ சொல்றது ஜம்காலத்துல வடிகட்ட பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா ரேவதி அந்த பையனையும் என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிரு. இல்லன்னு வையி மயிலு பார்த்து பார்த்தாதான் உன் வீட்டுக்கு திருப்பி வருவாரு. முதல்ல
அப்புறம் வரிசையா ஒண்ணு ஒண்ணா வரும். உயிர் மட்டும் வரவே வராது. என்ன பண்றதுன்னு பார்த்து பண்ணிக்க. இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சு ஏதோ செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்தாமா, இது எனக்கு கௌரவ பிரச்சனை. சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காத. இன்னைக்கு நான் இதை விட்டேன்னு வை, நாளைக்கு என் ஊர்ல மத்த ஜாதிக்கார முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. பொண்ணும் பையனும் உடனே வரணும். வரலன்னா மயில் வர மாட்டாரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா இது? இரு டென்ஷன் ஆகாத, பதட்டப்படாத. இங்க பார், இப்ப இவங்க ரெண்டு பேரும் அங்க கூட்டிட்டு போலேனா சித்தப்பாக்கு சிக்கல். இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போனோம்னா இவங்களுக்கே சிக்கல். எங்களால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும். சார் எங்களை வேணா அவங்கள்ட்டே கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க சார். ஏங்க அவங்க கிட்ட கொண்டு ஒப்படைச்சா நம்மள பிரிச்சிருவாங்கங்க. ஆமா பிரிச்சிருவாங்க. அவங்க ஜாதி உயிர் ஜெயிச்சிரும். ஆனா வேற வழி இல்லையே. நம்ம பிரியலைன்னா ஒரு உயிர் போயிடும். சார் எங்களுக்கு உதவி செய்ய போய் உங்க குடும்ப சிக்கல்ல மாட்டிக்க வேணாம் சார். எங்களை அவங்கள்ட்டே ஒப்படைச்சுங்க சார். காமம் அண்ணே, இவங்க ரெண்டு பேரும் கொண்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடலாம். என்னன்னு சொல்ற? ஆமா, அதுதான் காமம் நல்லது. இவங்க ரெண்டு பேரும் கொண்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம்னா யாருக்கு எந்த பிரச்சனை இருக்காது. சித்தப்பாவை நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். சரியா? இங்க பாரு, இவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட்டிட்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கொண்டு அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக. புரியுதா? என்ன அவங்க கிட்ட கொண்டு ஒப்படைச்சிங்கன்னா நாங்க எப்படி என்ன சேர முடியும்? முடியும். இப்ப நம்ம போட போற நாடகத்துல உங்க அம்மா அப்பா நடிக்கிறதுல ஒத்துக்கிட்டாங்கன்னா, நம்ம சொல்றபடிலாம் அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடியும். புரியலண்ணே, புரியல. இங்க பார்க்காம இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு அவங்க ஊருக்கு போய் அவங்க சொல்ற இடத்துக்கு நம்ம போலாம். நம்ம போய் அந்த பஞ்சாயத்தாருக்கு முன்னால இவங்களை கொண்டே விட்டுட்டோம்னா, கூட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா, அந்த இடத்துல ரேவதிக்கு கோபம் வந்த மாதிரி தங்கவேலு கூட சண்டை போடணும். தங்கவேலுக்கு கோபம் வந்த மாதிரி ரேவதி கூட சண்டை போடணும். ஏன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு அடிச்சுக்க கூட செய்யலாம். இவங்க அம்மா அப்பா பூந்து கூட அடிக்கலாம். அப்படி அடிச்சுக்கிட்டாதான் இவங்களோட சண்டை லவ் சண்டையில இருந்து சாதி சண்டையா மாறட்டும். ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு தான் நம்பட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமே மூஞ்சில முழிக்க மாட்டேன். ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகட்டும். ரேவதி அவங்க வீட்டுக்கு போயிட்டோம், தங்கவேலு அவர் வீட்டுக்கு போயிட்டோம். அத்தோட அவங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அவ்வளவுதான ஊர்க்காரங்க மறந்து விட்டுருவாங்க. அப்பா ரெண்டு பேரும் ஒருத்தத்தை வெறுத்துட்டாங்க, இனிமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஒரு 2 மாசம் அப்படியே ஆற போடுங்க. இந்த பொண்ணு படிக்க போறேன் வெளியூர் போட்டோம், இவர் வேலைக்கு போறேன் வெளியூர் போட்டோம். வேற ஏதோ ஒரு ஊர்ல ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு 2 மாசம் கழிச்சு கல்யாணத்தை பண்ணிடுவோம். அப்ப ரெண்டு நிம்மதியா இருக்கட்டுமே. யாருக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? சரிதானே? இது கரெக்ட் தான். இவங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வரும்போதே நாங்க கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு சிக்கலே வந்திருக்காதுண்ணே. சரி, இங்க பாரு, இப்ப இந்த சிக்கல்லாம் தீர போற நேரம். ரேவதி, நான் சொன்ன மாதிரி உங்க அம்மாக்கு போனை போட்டு இந்த மாதிரி நீங்க பேசணும், என்னை கூட சார் விடுவாங்க, அவர் சொல்ற மாதிரி நீங்க பேசுங்கன்னு சொல்லி கையோட போன் போட்டு சொல்லுமா. பேசுமா, பேசுமா. நான் சம்பந்தத்துக்கு போனை போட்டு கார் எடுத்துட்டு வர சொல்றேன். சரிண்ணே.